இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய பெரிய புராண சிந்தனையிலே 51வது புராணமான வாயிலார் நாயனார் புராணம் பார்க்க இருக்கின்றோம். வாயிலார் நாயனார் தன்னுடைய வாழ்விலே புரிந்த அருமையான தொண்டுகளை எல்லாம் இந்த புராணத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். 10 பாடல்களை கொண்ட புராணம் இது. திருத்தொண்ட தொகையிலே இவரை குறிப்பிடும் பொழுது, துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றி அகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று இவர் இருந்து அவர் வாழ்ந்த பதியை பற்றிய குறிப்பை அந்த 2 வரியிலேயே கூறிவிடுகின்றார். தொண்டை நாட்டில் உள்ள மயிலாபுரி என்று அழைக்கப்பட்ட, இப்போது மயிலாப்பூர் என்றும் அழைக்கப்படுகின்ற தலத்திலே அவர் இருந்தார். இந்த மயிலாப்பூர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த இடத்திலே நிறைய மயில்கள் நடமாடுமாம். மயில்கள் உறக்க கூச்சலிட்டு கொண்டே அகவும் இல்லையா, அந்த அகவல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஊர். அதனால மயில் ஆர்ப்பு ஊர், அதுதான் மயிலாப்பூர் என்று மாறியது என்று கூறுவார்கள். ஆனா இதுல சொல்லும் பொழுதே மயிலாபுரி அப்படின்னு தான் சேக்கிழார் சுவாமிகள் சொல்றாரு. திருநாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய திருமுறையில குறிப்பிடும் பொழுது, வடிவுடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கொண்டோம் மயிலாப்புளே, அதான் மயிலாப்பூர்னு சொல்றது, அவர் மயிலாப்பு என்று கூறுகின்றார். ஞானசம்பந்த பிள்ளையார் பூம்பாவையை பற்றி பாடுகின்ற வேளையிலே மட்டித்த புன்னயம் காணல் மட மயிலை என்று குறிப்பிடுகின்றார். இப்படி இந்த தலத்திற்கான மாறுபட்ட வடிவங்களான பெயர்களின் வடிவங்களை பார்த்தோம். சேக்கிழார் சுவாமிகள் கூறுவது, சொல் விளங்கு சீர் தொண்டை நன் நாட்டிடை மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல் பெருங்குடி நீடு பரம்பரை செல்வம் மல்கு திருமயிலாபுரி என்று, செல்வம் மிகுந்த திருமயிலாபுரி என்று கூறுகின்றார். இங்கே எப்படி அந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தன்னுடைய கற்பனை வளர்த்தி அங்கே கூறி செல்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். நீடு வேலை தன் பால் நிதி வைத்திட, அது கடல் எல்லா இடங்கள்ல உள்ள ஆறுகளும் கடல்ல வந்து கலக்கும் இல்லையா. அப்ப எல்லா ஆறுகளிலும் இருந்த அந்த, ஏற்கனவே நம்ம திருமுறைகள் எல்லாம் பார்த்திருக்கோம், பொன் மணி முத்து அப்படின்னு அவ்வளத்தையும் வாரி இறைச்சு கொண்டு வந்து போடும்ல. இப்படி சேர்த்த நிதி இருக்கே, அந்த நிதியை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரப்படுத்தணும்னு நினைச்சுதான் கடல். என்ன கற்பனை பாருங்களேன். அது பத்திரப்படுத்தி சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா திருமயிலாப்பூர்ல கூட சேர்த்துதான். அது சேர்த்துட்டு தேவையான எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுகின்றார். உலகம் பூரா இருக்கின்ற நாடுகளிலே இருந்து கப்பலிலே இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வந்தது. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கின்ற செல்வங்களை சேமித்து வைக்கின்ற சேமிப்பு கடா ஒரு இடமாக அந்த இடம் இருக்கு, மயிலாப்பூர் இருக்கு. நீடு வேலை என்றால் கடல். நீடு வேலை தன்பால் நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளு மரக்கல செப்பினால், மரக்கலங்கள் என்று சிமிழ் மாதிரி இருக்கின்ற மரக்கலங்கள்ல இந்த நிதிகள் எல்லாம் கொண்டு இங்க சேர்த்தாங்களாம் எல்லாரும். அப்படிப்பட்ட ஊரிலே தோன்றியவர் இவர். அந்த ஊரு என்ன எப்படியெல்லாம் இருக்கான், உயரமான மாளிகைகள் இருக்கான், சாலை ஓரங்கள்ல மாளிகை மேல எல்லாம் கொடி இருக்கான். அப்ப அந்த கொடி உயரமா இருக்கிறதுனால நிலா வந்து கொடிகளுக்கு நடுவுல கூடி போற மாதிரி இருக்கான். அவ்வளவு உயரமான கொடிகள் இருக்கு. பொதுவா இதோட கற்பனை நிப்பாட்டிடுவாங்கல்ல. நிறைய இடங்கள்ல சேக்கிழார் சுவாமிகளை இதோடு நிறுத்தி விடுவார். அந்த மரங்கள் எல்லாம் உயரமாக இருந்தன, ஆனாலும் அந்த மேகங்கள் எல்லாம் வந்து தங்கி சென்றன. ஏதோ மலை அப்படின்னு விளக்கியிருக்காரு. அதே மாதிரி உயரமான மரங்களுக்கு ஊடாக சில நிலா தன்னுடைய பாதை அப்படி போயிட்டே இருக்கும்போது மரங்கள் நடுவுல வந்துடும், அதுக்குள்ள ஊடி போகும். அப்படி அவ்வளவு உயர்வான இடம் அப்படின்னு சொல்லுவார்ல. இங்க அதுக்கு அடுத்த இடத்துக்கும் போறாரு பாருங்களேன். என்ன மாதிரி சொல்றாருன்னா, தவள மாளிகை சாலை மருங்கிரை துவள் பதாகை நுழைந்து அணைந்து
அணை தூமதி, நல்ல அது பளிங்கு மாதிரி இருக்காம், தூய்மையாக இருக்காம் மதி நிலவு. அது எதனால அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாக்குல இருக்கான். எதுக்காக ஒளியுதுன்னா, பவளவாய் மடவார் முகம் பார்த்து அஞ்சி, பவளம் போன்ற சிவந்த வாய்களை உடைய மகளிர், அவங்க முகம் நிலவை விட பிரகாசமா இருக்கான். அவ்வளவு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி இருக்கிறதுனாலதான் முகத்தில் அவ்வளவு ஒரு அழகு. அவங்க அகம் அழகாக இருந்தது, அதனால அது முகத்தில் தெரிந்து அழகு. அதை பார்க்க இவ நிலவுக்கு அச்சமா இருக்கான். அப்ப நம்மளை விட அழகான பெண்கள் இருக்காங்களே அப்படின்னுட்டு பவளவாய் மடவார் முகம் பார்த்து அஞ்சி உவலகம் சேர்ந்து ஒதுங்குவது ஒக்குமால், அப்படியே போய் இதெல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஒதுங்கி போகுதான் நிலா. அழகான கற்பனை. ஏன்னா அந்த பெண்களுடைய அழகை சொல்லியாச்சு, ஊரோட செழிப்ப சொல்லியாச்சு. நிலா மரங்களுக்கு மாளிகைகளுக்கு ஊடாக கொடிகளுக்கு ஊடாக போவதனால் அங்கே உயர்ந்த மாளிகைகளும் உயர்ந்த கொடிகளும் இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு விளக்கி விட்டார் ஒரே பாடல்லே. இப்படி அந்த ஊரிலே நிறைய மாடங்கள் இருக்கு, எப்பவுமே திருவிழா ஓசை இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஓரிடத்திலே இவர் பிறந்தார். இவரை எப்படி இவர் விளக்கம் கூறுகின்றார் என்றால், இவரை தபோதனர் என்ற பெயரிட்டு அழைக்கின்றார். இந்த மயிலாப்பூரிலே தோன்றியவர் வாயிலார் நாயனார். இவரை தபோதனர், வாயிலார் என்னும் தபோதனர் என்று கூறுகின்றார். தனம் என்றால் செல்வம் இல்லையா? இவருக்கு என்னது செல்வம்? ஒவ்வொருத்தட்ட கேட்டா ஒவ்வொன்று செல்வம்பாங்க. கல்வியை செல்வம்பாங்க, இல்ல பணம் காசுதான் செல்வம்பாங்க, இல்ல குழந்தை மக்கள் செல்வம்பாங்க. அப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இவருக்கு தவம் தான் செல்வம். தவத்தை செய்வதையே செல்வம்னு நினைச்சாரா. அப்ப இவர் எப்படி தவத்துக்கு மரியாதை கொடுத்து அதற்கு முதலிடம் தந்து வைத்திருக்கின்றார் என்று நமக்கு புரிகின்றது. எதுக்காக அப்படி அந்த தவத்தையே விரும்பி வந்தார் அப்படின்னு பார்த்தா, அவர் நிலையான முக்தி பேரை தரக்கூடியது இந்த தவம் தான் அப்படின்னு தெரிந்ததனாலே, அது நன்மை தரக்கூடிய அந்த முக்தி பேரு வேண்டுமென்றால் தவத்தை செய்ய வேண்டும் என்பதனாலேயே அவர் விரும்பி தவத்தை செய்து கொண்டே இருந்தார். அவரை தபோதனர் என்று பெயரிட்டு அழைக்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அப்போ அவர் அப்படி தவத்தை கொண்டு தன்னால் இயன்ற வரை தொண்டர்களுக்கெல்லாம் உதவி செய்து தொண்டு செய்து கொண்டே இருந்தாராம். அவருடைய தொண்டு எப்படி இருந்ததா? நாயனார் திருத்தொண்டின் நயப்புறு மேய காதல் விருப்பின் விளங்குவார். அந்த தொண்டிலே அவர் மிகுந்த விருப்பத்தோடு அவர் செய்து கொண்டே வந்தார் என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலே சேக்கிழார் சுவாமிகள் அவருடைய பெருமையை விளக்குகின்றார். நாமும் இறைவனை வணங்குகின்றோம், இறைவனை வணங்குவோம். அப்புறம் அடுத்த நிமிஷம் உலகியல்ல வேற ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா அது பக்கம் நம்ம கவனம் போயிடும். அப்ப இறைவன் அப்படி பின்னுக்கு தள்ளப்படுவோம், அப்புறம் மறந்தே போயிடும். சொல்லுவோம்ல, ஐயோ மறந்தே போயிட்டேன், நான் இப்ப கோயிலுக்கு போனேன்னு நினைச்சேனே அப்படிமோல. அந்த மறவிதிங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இவரு அந்த மறவாமை அப்படிங்கிறதான் மனக்கோயிலாவே வச்சிருந்தாராம். அவர் கோயிலே இறைவனை உள்ள குடியேற்றி வச்சிருக்காரு மனசுக்குள்ள. எப்படி மறவாமைங்கிற மனக்கோயிலுக்குள்ள சுவாமி வச்சிருக்காரு. அதாவது ஒரு நிமிஷம் கூட இறைவனை மறக்காமல் பேசிக்கொண்டே இருப்பார், இறைவனைத்தான் வணங்கி கொண்டு இருப்பாராம். மறவாமையினால மனக்கோயில வச்சாராம். அதுல ஞானம், அவருடைய ஞானம், அவர் இறைவனிடம் பெற்ற ஞானம் இருக்குதே, மெய்ஞானம், அதனை சுடர் மாதிரி எரிய வைக்கிறாராம். அங்க கோயில விளக்கு ஏத்தணும் இல்லையா? இங்க அவர் ஏற்றி வைத்திருக்கின்ற விளக்கு, சுடர் விடுகின்ற விளக்கு எது? அவருடைய ஞானம். அதுக்கப்புறம் அவர் அடைகின்ற அந்த மனக்கோயிலுக்குள்ள சென்று வணங்கும் போது அவருக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கும் இல்லையா? அந்த பேரானந்தம் தான் இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுகின்ற நீர் அப்படின்னு நினைப்பாராம். அப்ப அந்த பேரானந்தம் வெள்ளப்பெருக்கு, குமரகுருவரர் சொன்னாரி, ஆனந்த வெள்ளப்பெருக்கு என்று கூறுவார்லே, அதுதான் அவருக்கு ஆறு, இறைவனுக்கான ஆறுன்னு கூறுவார்ல, அந்த மாதிரி பெருக்கான பேரானந்தத்தை அதுல இருந்து அதைத்தான் இறைவருக்கு திருமஞ்சனம் ஆட்டுகின்ற நீராக கொள்ளுகின்றார் அப்படின்னு. நான் நேற்று ஒரு கட்டுரையிலே படித்தேன். மகிழ்ச்சி அப்படின்னா துக்கம் அப்படின்னு ஒரு எதிர்ச்சொல் இருக்கு. ஆனா ஆனந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லே கிடையாது. அப்ப ஆனந்தமான நிலை அப்படிங்கிறது என்னது? இறைவனுடைய திருவடி தருகின்ற அந்த ஆனந்தம்.
அப்படிப்பட்ட பேரானந்த நிலையை அதைத்தான் நீராக இறைவனுக்கு திருமஞ்சனம் மாட்டிக்கொண்டே இருக்கின்றார் என்று கூறுகின்றார். அப்புறம் சுவாமிக்கு விளக்கேற்றியாச்சு, திருமஞ்சனம் மாட்டியாச்சு, அதுக்கப்புறம் நைவேத்தியம் வைக்கணும்ல. அதுக்கு என்ன வைக்கிறாரு? அமுதமாக தன்னுடைய அன்பை வைக்கிறார். அன்பையே இறைவனுக்கான நைவேத்தியமாக படைக்கிறார். இப்ப அதுக்கு குறைவுங்கிறதே இல்லை. இவர் அதை போய் தயார் பண்ணிக்கிட்டெல்லாம் வரணுங்கிறது இல்லை. காத்திருக்க வேண்டாம், அதை கொண்டு வந்து வைக்கணும் எல்லாம் நினைக்க வேண்டாம். மனசுக்குள்ள இருக்கிற அன்பை அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கின்றார். இந்த வாயிலார் நாயனார் என்ன செய்கின்றார்? அவர் மனதிலே மறவாமை என்று அந்த கருவிலே தோன்றியது அந்த கோயில். அவருடைய ஞானம்தான், இறைவனிடம் பெற்ற ஞானம்தான் சுடர் விட்டு எரிகின்ற விளக்கு. இறைவன் தருகின்ற பேரானந்தமாகிய நீரை அப்படியே சுவாமிக்கு ஊற்றி திருமஞ்சனம் ஆட்டுகின்றார். தன்னுடைய அன்பையே, அளவிட முடியாத அன்பு, என்றைக்கும் அகலாத மாறாத அன்பு, அதனையே இறைவனுக்கு அமுதமாக படைக்கின்றார் என்று கூறுகின்றார். மறவாமையால் அமைந்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அறவானர்க்கு அன்பெனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்தார். அப்படி நைவேத்தியம் வச்சு அர்ச்சனையும் செய்துக்கிட்டு வரான். சுவாமியை கும்பிடுறதுக்கு இவர் எங்கேயுமே போக வேண்டாம். மனசுக்குள்ள இருக்க சாமியை அப்படியே விளக்கு ஏற்றி திருமஞ்சனம் மாட்டி அமுது படைத்து அர்ச்சனை செய்து அப்படின்னு வணங்கி கொண்டே இருந்தார். அப்ப இவர் திருக்கோயில் உள்ள இருக்கிற திருக்கோயிலை வணங்குவதை ஒரு நிமிஷம் கூட நிப்பாட்ட மாட்டார் இல்லையா? எப்பவுமே வணங்கி கொண்டிருந்திருக்கின்றார். இப்படி செய்த அர்ச்சனையிலே தன்னுடைய நாளை தொண்டாக செய்து கழித்து வந்தார். அவருடைய அர்ச்சனைய இவர் எப்படி சொல்லுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள் அப்படின்னா, அகமலர்ந்த அர்ச்சனை என்று கூறுகின்றார். வாயிலார் நாயனாரோட இது அகம் மலர்ந்த. இறைவனை உள்ள கொண்டு இது பண்ணும்போது மனமும் விசாலமாக மலர்ந்து காணும் இல்லையா? அகம் மலரும் பொழுது முகமும் மலரும். அகம் மலர அர்ச்சனை செய்வது, அப்ப மகிழ்ச்சியோடு செய்வது. அகமலர்ந்த அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தினம் செய்து நிறை வழிபாடு ஆற்றி வந்தார். ஒவ்வொரு நாளும் இடைவிடாம அந்த அர்ச்சனை செய்துகிட்டே வரும் பொழுது ரொம்ப நாள் செய்து கொண்டே வந்து அவர் வாழ்க்கையை கழித்து வந்தார். இறைவன் அவர் தன்னுடைய அடிக்கு அவரை புகச் செய்து அருளினார். அவருடைய இறைவனுடைய திருவடிக்கு சென்றவுடனே அங்கேயும் போய் தொழுது இருந்தார். யாரு? புண்ணிய மெய்த்தொண்டனார். புண்ணியம் மிகவும் செய்த காரணத்தினால் அந்த பேரு அவருக்கு கிடைத்தது. உள்ள போய் சிவலோகத்திலே சென்று சேர்கின்ற பேரு கிடைத்தது. அங்கேயும் போய் சும்மா இருக்கல, அவர் தொழுது அடைந்தார். அங்க போய் தொழுது கொண்டே இருந்தார். அவர் புண்ணியம் மட்டும் செய்யல, மெய்த்தொண்டராகவும் இருந்தார் என்று கூறுகின்றார். அதாவது பொய்த்தொண்டு பேசுறது தப்பு. அது இறைவனுக்கு தெரியும் இவங்க தவறு செய்கின்றார்கள், பொய்யாக ஒரு நடிப்பு அப்படின்னா புரிந்து கொள்வார். இறைவனுக்கு தெரியும் நம்ம பக்கத்துல இருக்கவங்கள வேணா ஏமாற்ற முடியும். அதனால மெய்த்தொண்டு செய்ததனால் அவரது மெய்த்தொண்டினை பாராட்டி இறைவன் சிவலோகத்தை தந்தான் என்று இதை கூறிவிட்டு அடுத்த பாடலிலே முதல் 2 வரி வாயிலார் நாயனாரை பற்றியது. அதுக்கு அடுத்த 2 வரியும் முனையடுவாரை பற்றியது. ஏனென்றால் அடுத்து வர இருக்கின்ற புராணம் முனையடுவார் புராணம். நீராறும் சடையாரை நீடு மன ஆலயத்துள் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர் பால் பேராத நெறி பெற்ற பெருந்தகையார் தமை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறம் உரைப்பாம். திருநீடூர் என்ற திருத்தலத்திலே தோன்றிய முனையடுவார் நாயனாரின் திறத்தினை உரைப்போம் என்று இந்த புராணத்தை நிறைவு செய்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். வாயிலார் நாயனார் நமக்கு கூறுகின்ற அழகான வாழ்வியல் நெறி என்ன என்று பார்த்தோம் என்றால், வாழ்க்கையில வெளியில போய் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோவிலை கட்டி அந்த கோயில் எத்தனை காலம் இருக்கும், அதுக்கு பின்னால பிரச்சனை வருமா அப்படிங்கிற சிந்தனையே இல்லாம, பூஜையெல்லாம் ஒழுங்கா நடக்குமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரவே வேண்டாம். மனதுக்குள்ளே எப்படி எதை எளிதாக செய்து விடலாம், மறவாமைங்கிற கருவை வைத்து அந்த கோயிலை அமைத்து விடலாம். இது மறவாமை எப்படி எளிதாக வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நம் மனது எதிலே ஈடுபடுகிறதோ அது நம் மனதை விட்டு நீங்கவே நீங்காது. இப்ப ஒரு இடத்துல
ஏதோ ஒரு அல்லல், ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வைங்களேன். இப்போ அந்த ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல நிறைய பொருட்களும் இருக்கு அப்படின்னா மன்னிக்கணும், அந்த பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்ட உடனே யாராவது உறவினர் இருந்தாங்கன்னா உடனே நமக்கு ஐயோ அவங்க அங்கதானே இருந்தாங்க அப்படின்னு தோணும். அங்க இருந்த பொருட்களுக்கு உரிமையாளர் என்ன நினைப்பாங்க, நான் என்னுடைய லேப்டாப் வச்சுட்டு வந்திருந்தேனே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க மனசை விட்டு மறவாம இருக்கிறது அவங்களுடைய பொருள். நம்ம எதை மறக்க மாட்டோம்னா, எது மேல அதிகம் பிரியம் வைத்திருப்போமோ அதை மறக்க மாட்டோம். அதனால இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தினால் அவனை மறவாமல் இருப்போம். அந்த மறவாமையே அவனுக்கான நிலைத்த கோயிலாக மாறிவிடும். அந்த நிலைத்த கோயிலுக்கு நீங்க எங்க இருந்து தண்ணியை கொண்டு வர, நான் எங்க இருந்து அபிஷேகம் பண்ணன்னு நினைக்கவே வேண்டாம். அவன் உள்ள வந்துட்டானாலே நமக்கு பேரானந்தம். அப்படி அந்த பேரானந்தத்தை தான் நீங்க நீரா பயன்படுத்தி அப்படி திருமஞ்சனம் ஆட்டலாம். எங்கேயும் போய் நைவேத்தியம் தேட வேண்டாம். மனதுக்குள்ளேயே இருக்கு அந்த அன்பு. அவன் மனசுக்குள்ள நிலைய இருக்கான்னா அன்பு நம்மை மீறி ஊற்றெடுத்து வரும் இல்லையா? அப்ப அவ்வளவு அன்பு இருக்கும்போது அதையே நைவேத்தியமாக அவனுக்கு படைக்கலாம், அவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். இது எல்லாராலும் கொஞ்சம் முயன்றால் முடியக்கூடிய ஒரு காரியம் என்பதை வாயிலார் நாயனார் தன்னுடைய புராணத்தின் மூலம் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். அடுத்து வருகின்ற முனை அடுவார் நாயனார். இந்த பேரை கேட்ட உடனேயே நமக்கு புரிகிறது இல்லையா? முனை என்றால் போர்முனை, போர்முனையை குறித்து வருகின்ற சொல். இவர் என்ன செய்தார் என்பதை 7 பாடல்களிலே விளக்கி விடுகின்றார். ஆனா புராணத்துல 7 பாடல்கள் இருக்குன்னு தான் பேரு. 6 பாடல்ல இவரை பற்றி குறித்து முடித்து விட்டு 7வது பாடலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி அமைத்து தருகிறார். அதுல எப்படி அவர் ஆற்றிய அந்த பெருமைகள், அவர் ஆற்றிய அற்புத செயல்களையே 2 இங்கே எடுத்து நமக்கு கூறுகின்றார். இவர் எந்த நாட்டுல வாழ்ந்து வந்தார் என்றால் காவிரி நாட்டிலே வாழ்ந்தார். சோழ நாட்டிலே வாழ்ந்தவர். அங்கே இருக்கின்ற திருநீடூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்தார். அந்த திருநீடூர் அப்படின்னு சேக்கிழார் ஏன் கூறுகின்றார் அப்படிங்கிறதுக்கு உரையில என்ன சொல்றாங்க, உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செல்வம் இருக்கே அது என்றைக்கும் நிலைத்து நீடிய நாட்கள், நிறைய நாட்கள் நிலைத்து இருக்கின்ற ஊர், அதனாலே அது திருநீடூர் அப்படின்னு. ஆனா பொதுவாக அந்த ஊருக்கு நீடூர்னு தான் பெயர் அப்படின்னு சொல்கின்றார்கள். அதுக்கே நீடூர்னு பெயர் வச்சாங்க அப்படின்னா, ஊழிக்காலம் வரும்போது எல்லா இடமும் அழிஞ்சிரும் இல்லையா? அப்படி எல்லா இடமும் அழிந்து போனால் கூட அதிலும் நிலைத்திருந்த ஊர், நீடித்து நின்ற ஊர், எனவே அது நீடூர் அப்படிங்கிற பெயரை பெற்றது என்று கூறுகின்றார். எதுனாலும் 2மே சிறப்பானது இல்லையா? செல்வம் நிலைத்திருக்கின்ற ஊருங்கிறதும் சிறப்பு தான், ஒழிக்காலத்திலும் நீடித்திருந்த ஊர் அப்படிங்கிறதும் சிறப்பு தான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த நீடூரிலே வேளாண் குடிக்கு தலைமையாக இருந்தவர் இவர். அவர் எப்படி விரும்பினார், இறைவனை வணங்கினார் அப்படின்னா, களம்கொள் விடற்று கண்ணுதலார் கழலில் செறிந்த காதல் மிகும். இறைவன் மீது மிகுந்த அன்போடு இருந்தார் என்று கூறிவிட்டு, உளங்கொள் திருத்தொண்டு உரிமையினால் உள்ளார், திருத்தொண்டை செய்து கொண்டிருந்தார். நல்லார் முனை எறிந்த, நல்லார் பகைவர்கள், அவர்களை போர் முனையிலே வென்று வளம் கொடு இறைவர் அடியார்க்கு மாறாது அளிக்கும் வாய்மையார். அதாவது பகைவர்களை போரிலே வென்று அதன் மூலம் மன்னரிடம் கிடைக்கும் இல்லையா? வெற்றி பெற்று வந்த உடனே அதிலே போர் புரிந்த போராளிகளுக்கெல்லாம், அந்த வீரர்களுக்கெல்லாம் இறைவன் அரசன் பரிசு கொடுப்பான் இல்லையா? அந்த பரிசு தொகையை கொண்டு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அவர் தொண்டு செய்து அவர்களுக்கு அதை வழங்கி அதையே தன்னுடைய தொண்டாக செய்து வந்தார். முனை அடுவார். அதனாலதான் முனை அடுவார். போர் முனையிலே போர் புரிந்து பணம் சம்பாதித்து அதனை கொண்டு அவர் தொண்டாற்றினார் என்று நமக்கு விளக்கி விடுகின்றார். இங்கே இறைவன் மீது கொண்டிருந்த மாறாத பற்றினால் இப்படியாக இறைவனுடைய தொண்டர்களுக்கு இவர் தொண்டு செய்து அதன் மூலம் மகிழ்ந்து வந்தார். மாற்றார் கமரில் அழிந்து உள்ளோர் வந்து தம்பால் மா நிதியம் ஆற்றும் பரிசு பேசினால், அதாவது
இவர் ஒரு மன்னருக்காக ஒரு இடத்திலே சென்று போரிடுகின்றார். அந்த போரிட்டு மற்றொரு மன்னரை இவர் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன். அப்போ அந்த அவர் மாற்று அரசன் இல்லையா, அவர் என்கிட்ட நான் எதுக்காக போர் புரிந்தேன் அப்படின்னா, இன்னென்ன நியாயமான காரணங்களுக்காக நான் நீ இதுவரை எந்த மன்னன்கிட்ட இருந்தியோ அவரை எதிர்த்து போரிட்டேன், ஆனா இப்போ உன்னுடைய வீரத்தினால் என்னை நீ வெற்றி கண்டு விட்டாய் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, அவர் சொல்லுகிற கருத்துக்களிலே நியாயம் இருந்தது என்றால், அறம் இருந்தது என்றால், அந்த மன்னனுக்காக அதுவரை யாருக்கு ஆதரவாக போராடினாரோ அந்த மன்னனை எதிர்த்து போருக்கு போவாராம். ஆனா ரெண்டு இது, அவர்கள் சொல்லுகின்ற காரணம் பொருத்தமானதாக இருக்க வேண்டும், அவர்கள் சொல்லுகின்ற காரணம் அறநெறியை விட்டு வழுவாததாக இருக்க வேண்டும். இப்ப முதல்ல போருக்கு அழைத்தவர்கிட்ட இதெல்லாம் கேட்காம தான் போயிருப்பாரு. ஆனா அல்லது இப்படியும் நினைக்கலாம் நம்ம, இப்ப நான் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு இரண்டு வகையான பக்கம் இருக்கும். என்னுடைய பக்கத்து நியாயத்தை மட்டும் தான் நான் பேசுவேன், எதிரி பக்கம் நியாயம் இருந்தா கூட கண்டுக்கிடாம விடுவேன் இல்லையா. அப்ப இவரை அழைத்த மன்னர் தன் பக்கத்து நியாயத்தை சொல்லி இவரை அழைச்சிருக்கலாம். அதனால பகைவனாகிய தோற்று போன பகைவன் தன் பக்க நியாயத்தை எடுத்து ஓதி இவரை வேண்டினால் அப்பவும் இவர் அவருக்காக போரிடுவார். அப்ப ஏன் அவருக்காக போரிட்டு முதல்ல ஆதரித்த மன்னரை எதிர்த்து போரிட்டு வெல்லுவாராம். போரிட்டு வென்று விடுவார், அவ்வளவு வீரம் மிகுந்தவர். இவரிடம் நிதியம் பெற்றுக்கொண்டியான்னா, இதுவரைக்கும் நான் என் மனசுல வச்சிருந்தது இப்ப மாறி உனக்காக வரேன், அந்த நிதியை கொண்டு நான் அடியார்களுக்குத்தான் தொண்டு செய்யப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருநிதியம் பெற்று மாற்றார் கமரில் அழிந்துள்ளோர் தம்பால் மாநிதியம் மாற்றும் பரிசு பேசினால் அதனை, இதுதான் முக்கியமான இடம், நடுவு நிலை மாறாம நிலை வைத்து கூற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி ஏற்று சென்று எரிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொன்னும் கொண்டு மன்னுவார். நடுநிலைமையில இருக்கணும், அறநெறி மாறாம இருக்கணும். அப்படின்னா கூற்றுவனே பயப்படுற அளவுக்கு போர் புரிவாராம். அப்படியா உக்கரத்தோட பகைமை கோபத்தோட போரிட்டு அந்த முதல்ல ஆதரித்த மன்னருக்கு எதிராக போரிட்டு அந்த களத்திலே வீரத்தோடு நின்று வெற்றியும் கண்டு அவருக்கு அந்த பகை மன்னருக்கு கொடுத்து விட்டு பரிசை பெற்றுக் கொண்டு செல்வார் என்று கூறுகின்றார். இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்னபடி இப்படி எல்லாம் வாங்கிய நிதியத்தை என்ன செய்தாரு அப்படின்னா, ஈசனுடைய அடியார்கள் எல்லாம் என்னென்ன கேக்குறாங்களோ அவங்க கேக்குறது எல்லாத்தையும், அது தவிர அவர்கள் இவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுச்சோ அதெல்லாம் சேர்த்து அப்படி நிரம்ப கொடுத்து அவர்களுக்கு நிரம்பவும் கொடுக்கின்றார். என்னன்னு அவங்க கேட்டாலும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து, தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் கொடுத்து, ஏன்னா இவர் தான் நிதியம் பெற்று வந்து விடுவாரு எந்த போருக்கு போனாலும். அதனால அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து தூய போனகமும் கண்ணல் நறு நெய் கறி தயிர் பால் கனியுள் உறுத்த கலந்து அளித்து, இத்தனை சுவையான, அது உண்பதிலே 4 வகை உணவிலே 4 வகை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மென்றல், குடித்தல், உறிஞ்சுதல் அப்படின்லாம் 4 வகையா சொல்லுவாங்க. 6 சுவை சொல்லுவாங்க. 6 சுவை தெரியும் எல்லாருக்கும். அப்படி 4 வகையான உண்டி 6 வகையான சுவை, இத்தனையோட அருமையான உணவு. சும்மா சாதாரணமா எல்லாருக்கும் சேர்த்து செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடனை கழிக்கிற வேலையெல்லாம் பார்க்கல. இத்தனை வரிசைகளோடு, இத்தனை சுவையோடு, இத்தனை அருமையான செயல்பாடுகளோடு அவர்களுக்கு உணவிட்டார். என்னெல்லாம் தூய போனகமும் கண்ணல் நறுநெய் கறி தயிர் பால் கனி உள் உறுத்த கலந்து அளித்து எல்லாமே அருமையாக கலந்து கொடுத்தாரு. அப்படி அன்போட கொடுத்தார். கலந்து அளித்து மண்ணும் அன்பின் நெறி பிறழா வழி தொண்டாற்றினார். நெறி மாறாம இது இன்னைக்கு செய்துட்டு நாளைக்கு செய்யலைங்கிறதெல்லாம் கிடையாது. அன்பு இல்லாம ஒரு நேரம் செய்து, அன்போட ஒரு நேரம் செய்து போனா போகுதுன்னு ஒரு நேரம் செய்தெல்லாம் கிடையாது. அன்பு நெறி வழுவாமல் இருந்து அவர் அவர்களுக்கு உணவளித்து கொண்டே வந்தார். இப்படி அவர் ரொம்ப நாள் அந்த செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப நாள் செய்து கொண்டிருந்து விட்டு தன்னுடைய வாழ்நாள் முடிகின்ற வேளையிலே இறைவனின் திருவடிக்கு சென்று அந்த உரிமையை பிரியாத உரிமையாக பெற்றுக் கொள்கின்றார் என்று கூறுகின்றார். இந்த
வெற்றி பொருந்த போரை செய்ததால் வெற்றி முனை அடுவார். வெற்றி எப்பவுமே அவர் பக்கம் வெற்றி இருந்ததுங்கிறதுனால அவருக்கு முனையடுவார் அப்படிங்கிற பெயரை கொடுத்தார் என்று கூறிவிட்டு, பெற்ற சிவலோகத்து அமர்ந்து உமையாள் கணவன் திருவருளால், இறைவனுடைய திருவருளால் பெற்ற சிவலோகத்தை அடைந்து அங்கேயே இருந்து மகிழ்வாக அந்த பிரியாத உரிமையை பெற்றார். யாரு? முற்ற உழந்த முனையடுவார். ஒரு போர் முற்றத்திலே உழன்று வெற்றி பெற்ற முனையிடுவார் என்னும் நாமம் உன்னுடையார் என்று கூறுகின்றார். இங்க முதல்ல ஒரு இடத்துலயுமே முனையிடுவார்ங்கிற பெயரே அவர் சொல்லுற. எல்லா இடத்திலும் குடிமுதல்வர், மாறாது அளிக்கும் வாய்மையார், மன்னுவார், வைகினார் அப்படிலாம் சொல்லிட்டு 5வது பாடல்ல, அதாவது ஒரு பாட்டுல பாட்டே புராணமே முடிய போகுது, 5வது பாட்டுலதான் அவரோட பேரையே சொல்றாரு. பெற்ற சிவலோகத்து அமர்ந்து பிரியா உரிமை மருவினார் முற்ற உழந்த முனையிடுவார் என்னும் நாமம் உன்னுடையார் என்று அறிமுகம் செய்கின்றார் பெயரை. அடுத்து 6வது பாடலிலே அடுத்த புராணம் எது என்பதையும் குறிப்பிட்டு விடுகின்றார். யாவரெனினும் இகல் எறிந்தே ஈசன் அடியார் தமக்கு இன்பம் மேவ அளிக்கும் முனையிடுவார் விரை பூங்கமல கழல் வணங்கி தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறை புரியும் காவல் பூண்ட கழற்சிங்கர் தொண்டின் நிலைமை கட்டுரைப்பார். அடுத்து நாம பார்க்க இருப்பது கழற்சிங்க நாயனாரின் புராணம் என்று முதலிலேயே அறிவுறுத்தி விடுகின்றார். இறுதியாக வருகின்ற பாடல் 7வது பாடலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திதியாக என்ன கூறுகின்றார் என்றால், செறி உண்டென்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறியுண்டொன்றா ஒன்றாகிலும் குறையொன்று இல்லோம் நிறையும் கருணையினால் வெறிவுண் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழி பறிக்க பரியுண்டவர் எம் பழவினை வேர்பறிப்பார் என்னும் பற்றாலே. இறைவன் திருமுருகன் பூண்டியிலே சுந்தரர் கொண்டு வந்த செல்வத்தை வேடுவர்களை அனுப்பி பறித்து சென்றார். அவரை நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே வணங்குறேன், இறைவனை வணங்குறேன், ஏனென்றால் என்னுடைய பழவினை அதை வேரோடு பறிப்பார் என்பதனால் அவருடைய திருவடியையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்குகின்றேன் என்று இந்த துதியை அமைத்து தருகின்றார். இவருடைய புராணம் நமக்கு கூறுகின்ற வாழ்வியல் நெறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வேணா நீங்க உங்களுடைய தொழில் என்னவாக இருந்தாலும், இது அடிக்கடி நான் சொல்லுவதுதான், என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு அறம் இருக்க வேண்டும், ஒரு நெறி வழுவாமல் இருக்க வேண்டும் இல்லையா? இவர் போருக்கு தான் போறாரு. அதுதான் அந்த காலத்து வாழ்வியல் ஓட்டம். போர் புரிந்துதான் அவங்க தங்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதனால அவர் அதிலே போறார். நிறைய போர்ல நிறைய பேர் இறந்து போவார்களே அப்படின்லாம் கேட்டாலும் அதுதான் அவருடைய தொழில்ங்கிறதுனால அந்த தொழிலுக்கு அவர் சென்றார். அப்படி செல்லும் பொழுது கிடைத்த பணத்தை அவர் எப்படி செலவிட்டாருங்கிறதுலதான் முக்கியமானதே இருக்கு இல்லையா? கிடைத்த செல்வத்தை, அதுவும் சும்மா சாதாரணமாலாம் கிடைக்கல, நிதியம் கிடைக்கிறது. அந்த கிடைத்ததை பயனுள்ளதாக, செல்வத்து பயனை ஈதல். இங்கே அவர் யாருக்கு ஈந்தார்? தொண்டர்களுக்கு. இறைவன் கரைக்கண்டன் கடலை தவிர வேறு எதையும் வணங்காத தொண்டர்களுக்கு அவர் அளித்து கொண்டே இருந்தார். அப்படி தொண்டர்களுக்கு உணவளித்து அவர் செய்ததும் ஏதோ உப்புக்கு சப்பானி மாதிரி வேலையை பார்க்கல. சரி, நிறைய பேர் வந்திருக்காங்க அல்லது இவ்வளவு பேர் வருவாங்க, இப்படி இதை மட்டும் செய்ய அதை மட்டும் செய்யுங்கிறதெல்லாம் இல்லை. எத்தனை வகை உண்டி உண்டோ அத்தனையும், எத்தனை வகை சுவை உண்டோ அத்தனை சுவையும் இருக்கிறாப்புல ஒரு தலைவாழை போட்டு விருந்து சமைக்கிறாப்புலதான் சமைத்து எல்லா நாட்களும் செய்து வந்தார். இப்ப எனக்கு வர்ற காசு, இப்ப நான் போருக்கு போறேன், கொஞ்ச நாள்ல போரே இல்லாம போயிட்டுன்னா அப்ப எனக்கு காசு தேவை இருக்கும்ல, இதை நான் ஒதுக்கி வைக்கேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. இப்ப நான் ஜெயிக்கேன், கொஞ்சம் வயசாயிட்டுனா ஜெயிக்காம போயிட்டேன்னா என்ன செய்ய, அப்படிலாம் அவர் நினைக்கல. கிடைக்கிற காசு சுவாமியுடைய அடியார்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு நினைத்து அங்கிருந்த அடியார்களுக்கு அவர் தொண்டாற்றி கொண்டே வந்து பிறகு இறைவனின் திருவடி சென்று சேர்ந்திருப்பார் என்று கூறி இந்த முனையிடுவாரின் புராணத்தை நிறைவு செய்கின்றேன். அடுத்து நாம் பார்க்க இருப்பது கழற்சிங்க நாயனாரின் புராணம். இது 13 பாடல்களை கொண்ட புராணமாக அமைந்திருக்கின்றது. இவர் பல்லவர் குலத்திலே தோன்றியவர். இந்த பல்லவர் குலம் அப்படின்ன உடனே வரலாற்றிலே இவரை பற்றிய குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு தேடும் பொழுது
ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் நான் பார்த்த குறிப்புகளை சொல்லுறேன். இவர் 3ஆம் நந்திவர்மன் இவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரை பற்றி ஒரு இடத்துல அவனி நாராயணன்ங்கிற பெயர் வருது. இவர் சைவத்துக்கு தொண்டாட்டினார்னா அவருக்கு எப்படி அவனி நாராயணன்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னுடைய கருத்து தவறாகவும் இருக்கலாம். ஆனா 3ஆம் நந்திவர்மன் தான் களச்சிங்க நாயனார் என்ற பெயரோடு புராணத்திலே குறிக்கப்படுகின்றார் என்று ஒரு குறிப்பை பார்த்தேன். அவருக்கு ஏன் களச்சிங்கர் நந்திவர்மன் ஒரு பேர் இருக்கும்போது எதுக்கு களச்சிங்கர்னு பேருனா, சிங்கம் மாதிரி வெற்றியோட வீரத்தோட இருந்தாரு. போர் முனையிலே சிங்கம் மாதிரி இருந்தாரு. கழல் அப்படிங்கிறது வெற்றி பெற்ற மன்னர்கள் காலிலே அணியப்படுகின்ற ஒரு அணிகலன். இவர் கழல் அணிந்தார். அப்ப இவர் வெற்றி பெற்ற ஒரு மன்னவர், பல்லவர் குலத்திலே தோன்றிய வெற்றி பெற்ற மன்னவர். அதே மாதிரி 3ஆம் நந்திவர்மன் வடநாடு எல்லாம் சென்று போரிட்டு வந்தார் அப்படிங்கிற குறிப்பு வருது. இங்கேயும் பெரிய புராணத்திலும் கூறுவதால் அது இருக்கலாம் என்ற எண்ணமும் தோன்றுகிறது. இருந்தாலும் என்னால உறுதியாகவும் சொல்ல முடியாது. அப்படி அங்கே பல்லவர் குலத்திலே தோன்றிய இவர் எப்படிப்பட்ட தொண்டு செய்தார் என்றால், கடிமதில் 3ம் செற்ற கங்கைவார் சடையார் செய்ய. எப்படி இவரும் போருக்கு போனாரு, சுவாமியும் கடிமதில் 3ஐயும் செற்றார் இல்லையா? ஆக அதை சொல்லி இவர் அவருடைய அடியார் அப்படின்னு சொல்றார். அடிமதில் 3ம் செற்ற கங்கைவார் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறொன்று அறிவினில் குறியா நீர்மை. இறைவனுடைய திருவடியை தவிர வேற எதையும் தன்னுடைய மனத்திலே நினைக்காத தன்மை. நீர்மை கொடி நெடும் தானை மன்னர் கோ கழல் சிங்கர். கோ கழற்சிங்கர் மன்னன்னு சொல்லியாச்சு. மன்னன்னாலும் கோனாலும் ஒண்ணுதானே அப்படின்னா, மன்னன் கோ கழற்சிங்கல்னு ஏன் சொன்னார்னா, இவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருந்தவராம். அதனாலதான் மன்னர் கோ கழற்சிங்கர் என்று கூறுகின்றார். இவர் காடவர் குறிசிலாராம் கழல் பெரும் சிங்கனார் தம் ஆடக மேறு வில்லார் அருளினால் அமரில் சென்று கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு நாடர நெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில். நன்னெறியை வளர்த்து வந்தார். அரசாட்சி செய்யும் பொழுது நல்ல நெறியை பின்பற்றி நாட்டினை நன்றாக பாதுகாத்தார். இவர் வட திசை சென்று, வடதிசையில் வடபுலம் எல்லாம் சென்று சொல்றாரு இல்லையா, வடதிசை சென்று அங்கே அமோக வர்ஷன் என்பவனை வெற்றி கண்டாராம். அந்த அமோக வர்ஷன் நிறைய வெற்றிகளை கண்டவனாம். ஆனால் இங்கே கடற்சிங்கரிடம் தோற்றுவிட்டு அவனுடைய திருமகளாரை மணந்து கொண்டான் அப்படின்னு வரலாற்றிலே செய்தி காணப்படுகிறது. இங்கே அப்படி வடபுலத்திலிருந்து மணந்து வந்தாருங்கிற செய்தி இல்லையே தவிர, அவருடைய மனைவியார் உரிமை தேவியார் அப்படின்னு சொல்லுகின்றார். உரிமை தேவியர்களுள் ஒருவர் என்று கூறுகின்றார். அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஒரு சைவத்திலே ஆழ்ந்த பிடிப்பு கொண்டிருந்த இவர் தன்னுடைய போரின் வெற்றி காரணமாக வடபுலத்திலிருந்து ஒரு அரசியை மணந்து கொண்டு இங்கு வரும் பொழுது, அவள் சமணத்தில் இருந்தாலும் அப்படியே அந்த சமணத்தை தான் பின்பற்றி வருகின்றாள். அந்த சமண மனப்பான்மை அவளிடமிருந்து போகவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்துகின்றார். இங்கே அந்த பெண்ணை மணந்து கொண்டு வந்தார்னு வரலாறு சொல்லுது. இங்க புராணத்திலும் அவளுடைய மாறுபட்ட செயல்பாடு அது சரியா இருக்குமோ அப்படின்னு நினைக்க வைக்குது. இவர் இப்படி தன்னுடைய தொண்டையெல்லாம் அறநெறியிலே ஆண்டு கொண்டு கோயில்களுக்கு எல்லாம் சென்று வணங்கி விட்டு, நிறைய கோயில்கள் தலமாக சென்றார். சாதாரணமாக இறைவனை வணங்க வேண்டும் நினைக்கிறவங்களே போகும்போது, இவர் மன்னர், இவர் போறதுக்கு கேட்கவா வேணும்? அப்படி இவர் சென்று தலங்கள் தோறும் சென்று வணங்கி விட்டு இவர் வந்து எங்க சேர்றாரா? சிவபுரி. சிவபுரிங்க ஊர் இல்ல, சிவபுரி. என்ன அது? ஏன் சிவபுரி அப்படின்னா, சிவலோகம் தானே சிவபுரி. பிறக்க முக்தி தரக்கூடியது என்ற ஒரு திருவாரூர். அந்த திருவாரூருக்கு வந்து சேருகின்றார். அதை ஏன் சிவபுரின்னு சொல்றாருன்னா, பிறந்தாலே முக்தியை தரக்கூடிய ஊர். அப்ப அது அந்த ஊர் தானே, சிவலோகம் தானே. அதனால இதை சிவபுரி என்னும் அப்படின்னு அதுக்கு வேறு ஒரு பெயரும் அமைத்து தருகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். சிவபுரி என்று சொல்லப்படுகின்ற தென் திருவாரூர். பொதுவா நம்ம தென் அப்படின்னு உடனே அப்போ வடன்னு இன்னொன்னு இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இங்கே தென் திருவாரூர் என்பது அழகிய திருவாரூர் என்ற பொருளிலே அமைகின்றது. அப்படி அழகான திருவாரூருக்கு வந்து சேருகின்றார். அங்கே வந்து கோயிலுக்குள்ள இறைவனை வணங்குவதற்காக செல்லுகின்றார்.
அவர் கூட யாரெல்லாம் போறாங்கன்னா மந்திரிகள் எல்லாம். இப்பவும் நம்ம தலைவர் பெருமக்கள் யார் வந்தாலும் அவங்க ஒத்தையில வர மாட்டாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு பெரிய படை பட்டாளமே வரும்ல. இப்ப மன்னருக்கு கேட்கவா வேணும், அவருக்கு பாதுகாப்புக்கு வீரர்கள் இருப்பாங்க. அப்புறம் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே மந்திரிகளோட ஆலோசனை நடத்தணும்னா மந்திரிகள் எல்லாம் கூட போவாங்க. அப்போ கூட காவலுக்கு இருக்கின்ற வீரர்களை கட்டுப்படுத்தி அவங்கள செயல்படுத்துவதற்காக சேனாதிபதி இருப்பாரு அப்படின்னு அரசியல் ஆயத்தார் அப்படின்னு கூறுகின்றார் சேக்கிடார் சுவாமிகள். இவர் கூட கூட யாரெல்லாம் இருந்தா அரசியல் ஆயத்தோடும் அங்கணர் கோயில் உள்ளார் முரசுடை தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில். அவரோட சேர்ந்து அத்தனை பேரும் கூட வந்திருக்காங்க. எல்லாரும் போய் சுவாமியை வணங்க உள்ள போயிட்டாங்க. ஆனா இந்த மனைவி இருக்காளே உரிமை தேவியருள் ஒரு தனிப்பெரும் தலைவி அப்படின்னு போடுவார். ஏன்னா பேரழகும் பேர் அறிவும் உடையவள் அப்படிங்கிறதுக்காக தனிப்பெரும் தலைவி என்று கூறுகின்றார். அந்த பட்டத்தரசி அப்படியே ஒவ்வொரு இடமா இருந்து பிரகாரத்துல இவ சமணத்தை பின்பற்றுவள்ங்கிறதுனால திருக்கோயிலுக்குள்ள சென்று வழிபாடு செய்ய போகல. அப்படி பிரகாரத்துல சுற்றி கொண்டே கலை நுணுக்கங்கள், அங்கிருந்த தூண், அங்கிருந்த சிற்பங்கள் அப்படின்னு அது எல்லாத்தையும் பார்த்து உயர்ந்து கொண்டே வருகின்றார். எங்க சேர்றா அப்படின்னா அப்படி இறைவனுடைய பூஜைக்காக மலர் தொடுத்து கொண்டிருப்பார்கள் இல்லையா, பள்ளித்தாமம் தொடுக்கும் மண்டபம் என்று விளக்குகின்றார். அங்கதான் எல்லாரும் கொண்டு வந்த மலர்களை குவித்து போட்டு சுவாமிக்கு அலங்கரிக்கிறதுக்கு எல்லா சந்நிதிகளிலும் போடுறதுக்குன்னு பூமாலை புனைந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மண்டபத்துக்குள்ளே வருகின்றார். இப்ப தரையிலே ஒரு மலர் கிடக்கிறது. அந்த மலர் அதுவும் ஆனா அன்றலர்ந்த மலர். சுவாமிக்கு எப்படி மலர் எடுப்பாங்கன்னு விளக்கியிருக்காருலே ஒவ்வொரு எரிபத்த நாயனார் புராணத்துல எல்லாம் எப்படி பூ எடுத்தாரு அப்படிங்கிற இதெல்லாம் வரும். எல்லா வகையான அது நிலத்திலே பூக்கக்கூடியது, நீரிலே பூக்கக்கூடியது, செடியிலே பூக்கக்கூடியது, மரத்திலே பூக்கக்கூடியதுன்னு வரிசையா அத்தனை மலர்களும் பறித்து அப்படியே கொண்டு கையை உயர்த்தி பிடித்து கொண்டு, இடைக்கு கீழே தொங்க விடக்கூடாது, அதுக்காக அதை உயர்த்தி பிடித்து கொண்டு அவர்கள் அந்த மலர்களை கொடுப்பார்கள்னு இருக்குல்ல. அப்படிப்பட்ட மலர்கள் நிறைய இருக்கு. இவங்க கட்டிட்டு இருக்கும்போது ஒரு மலர் கீழே கிடக்கும். அது கீழே கிடக்குதே அப்படிங்கிறதுனால அந்த அரசி அதை எடுத்து முகர்ந்து பார்த்து விடுவாள். கீழதான கிடக்கு, இதை சுவாமிக்கு வைக்க மாட்டாங்கல்லாங்கிற நினைப்போ என்னவோ எடுத்து முகர்ந்து விடுவாள். அப்படிய கோயிலை வலம் கொண்டு அங்கண் குலவிய பெருமையெல்லாம் சாயல் மாமையிலே போல்வாள். மயில் மாதிரி சாயல் கொண்டாவள். தனித்தனி கண்டு தூயமன் பள்ளித்தாமம் தொடுக்கும் மண்டபத்தின் பாங்கர். அதுக்கு பக்கத்துல மேயதோர் புதுப்பூ, ஒரு புது பூ அங்க கிடக்கு. அங்கு வீழ்ந்தது ஒன்று எடுத்து மோந்தாள். ஒன்னை எடுத்து முகர்ந்து பார்த்து விட்டாள். எடுத்து முகர்ந்தது. அந்த நேரத்திலே யார் வந்தா? செருத்துணை நாயனார். இதை தனியா அவருடைய புராணத்துல இன்னும் விரிவாக பார்க்கலாம். அவருக்கு என்ன கோபம்னா, சுவாமிக்கு வைக்கிறத முகர்ந்து பார்த்தல் அதை எச்சில் படுத்துவதற்கு சமம். பூப்பறிக்க போகும்போதே வண்டு கூட அந்த பூவிலே அமர்ந்து எச்சிப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக வண்டுகள்லாம் வரதுக்கு முன்னால போய் பூ பறிக்காங்க. சுவாமிக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது உணவு தயாரித்தால் அதை ரொம்ப சுத்தமாக யாருமே உண்பதற்கு முன்னால கொண்டு சுவாமிக்கு வைப்பாங்க. அப்புறம் எதுனாலுமே சுவாமிக்கு பூ இருந்ததுன்னா நம்ம வீட்டுல இப்ப கூட நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, முகர்ந்து பாத்துறாத, சுவாமிக்கு வைக்க வேண்டியது, எச்சில் பற்றாம, மூச்சு காத்து பற்றாம. அப்புறம் இந்த நான் கிராமத்துல ஒரு கோயில்ல பார்த்தேன், சுவாமிக்கு படையல் போடுறதுக்கு முன்னால துண்டை வச்சு முகத்தை மூக்கு வரைக்கும் மூடி கட்டிடுறாங்க. ஏன்னா அவங்க அது எப்படியும் அந்த படையல் படைக்கும் பொழுது அதுல இருந்து ஆவி பறந்து வரும் இல்லையா, அது மனத்தைத்தானே கொண்டு வரும். அப்ப முகர்ந்ததுக்கு சமம் இல்லையா, அதனால அப்படி கூட முகர்ந்துடக்கூடாதுன்னு மூக்க கட்டிக்கிட்டு அவங்க படையல் கொடுப்பதை நான் பார்த்திருக்கேன். சுவாமிக்கு கொடுக்கிற எந்த நிவேதன பொருளா இருந்தாலும் எச்சிலோ அல்லது நம்முடைய மூச்சு காற்றோ எதுவும் படாமல் சுத்தமாக தர வேண்டும். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், இந்த மனித உடலிலே செயல்பாடுகள் அசுத்தத்தை தான் தரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இந்த அசுத்தத்திலிருந்து அது நீங்கி புனிதமான ஒரு பொருளாகத்தான் இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பதனால செருத்துணை நாயனாருக்கு கோவம் வந்துருது. எப்படி பூவை சுவாமிக்குள்ள பூவை எடுத்து நீ முகர்ந்து பார்ப்பாய்ன்னு சொல்லிட்டு அவருடைய மூக்கை அறிந்து விடுகின்றார்.
கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ராணி, அதுவும் பட்டத்தரசி, அவ போகும் பொழுது பூ எடுத்து மோந்து பார்த்தா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மூக்கை எறுக்கிறார். இப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கே நம்ம பயப்படுவோம். அப்ப ராஜா அந்த காலத்துல, இப்ப இது கூட நம்ம இப்போ உடனே ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டு எல்லாரையும் பதம் கலைச்சு விட்டுருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல ராஜாட்ட ஏதாவது எதிர்த்தா பேச முடியுமா? அவரு வாள் எடுத்து ஒரே வீசிட்டு தான் அடுத்தாக்குல என்னன்னே கேட்க ஆரம்பிப்பார் இல்லையா? அப்படித்தான் அவங்கள நம்ம எந்த பஞ்சாயத்துல கொண்டு நிப்பாட்ட முடியாது. இப்போ உள்ள பதவியில இருக்கிறவங்கள நம்ம கோர்ட்டுக்கு இழுத்துக்கிடுவாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்திலே அவளை பார்த்தானா பட்டத்து அரசி வேற, உரிமை தேவியருள் ஒருத்தி. நிச்சயமாக பட்டத்து அரசிக்குரிய கோலத்துலதான் இருந்திருப்பா. பக்கம் ஒரே விட்டு மூக்க அறிஞ்சு தள்ளிட்டாராம். அவ மூக்கில இருந்து ரத்தம் கொட்ட கொட்ட திமிரி இருக்கலாம், அல்லது தப்பித்து செல்ல நினைத்திருக்கலாம். அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து அதுல இருந்த மலர்கள் எல்லாம் கீழே விழ, கூந்தல் அது என்ன அலங்காரம் செய்திருந்தாலும் அந்த அலங்காரம் எல்லாம் கலைந்து, கூந்தல் எல்லாம் கலைஞ்சு அழுதுட்டு நிக்கிறார். இவருக்கு கோவந்தனியில அவ ஒரு பட்டத்து அரசி நம்ம மூக்க ஒருத்தன் வெட்டிட்டானா அப்படின்னு வருத்தத்துல இருக்கா. அந்த நேரம் அரசியல் ஆயத்தாரும் எல்லாரும் துணை வர புடை சூழ மன்னன் இங்கே வருகின்றார். கழச்சிங்கர் இங்கே உள்ளே நுழைகின்றார். நுழைந்து விட்டு என்ன என்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். இப்படி தலைவிரி கோலமா இருக்கின்ற தன்னுடைய தேவியை பார்த்து விட்டு அவ தலையெல்லாம் இப்படி கலைஞ்சு மூக்கில இருந்து ரத்தம் சொட்ட இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளே, என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே செருத்துணை நாயனார் சொல்றாரு, இந்த மாதிரி பள்ளித்தாம மண்டபத்துல ஒரு மலர் எடுத்து முகர்ந்து பார்த்தாள். சுவாமிக்கு படைக்க வேண்டிய மலரை இவ எப்படி முகர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கறதுனால மூக்கை வெட்டினேன் அப்படின்னு சொன்னதுக்கு, பொதுவா என்ன செய்வோம் நாம, அந்த ஆக்குல என்னுடைய பட்டத்து அரசி நீ மூக்க வெட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரச்சேதத்து வரைக்கும் போயிருவோம்ல பொதுவா. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்நிலை அணைய செருத்துணையாராம் அன்பர் முன்னொரு நிலைமை அங்கு புகுந்தது மொழிந்த போது, இதுக்கு முன்னால் நடந்தது சொன்ன உடனே மன்னரும் அவரை நோக்கி மற்ற இதற்கு உற்ற தண்டம் இல்லப்பா, இதுக்கு என்ன உற்ற தண்டனை எது, அதுதான் பொருத்தமான தண்டனை, தன்னை அடைவே அன்றோ. நீங்க மூக்கு முகர்ந்து பார்த்ததுன்னு மூக்க வெட்டிட்டீங்க, ஆனா மூக்கு கிட்ட கொண்டு போனது எது, கை இல்லையா? அப்ப கையெல்லாம் வெட்டணும் அப்படின்னு தன்னுடைய உடைவாளை உருகி தன் தேவியின் கையை வெட்டி விட்டாராம். எவ்வளவு ஒரு உரைப்பு பாருங்க. தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற நெறி வழுவாத ஒரு தன்மை. கைய வெட்டுறது சரியா வையா இதுவான்னு இந்த காலத்து முறைப்படி நம்ம கேட்க கூடாது. அந்த காலத்திலே தவறு செய்ததற்கு கடுமையான தண்டனைகள் தான் இருந்தன. அப்ப ஒரு மன்னன் என்னன்னாச்சா வேணா செய்யலாம். அவர் வந்த உடனே செருத்துணை நாயனாரா என் மனைவியின் மூக்க வெட்டினியான்னு சிரச்சேதம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. என்ன காரணம்னு முதல்ல ஆராய்கிறார். அதுக்கப்புறம் அந்த காரணத்துக்குரிய உரிய தண்டனை கொடுக்கணும். நீ மூக்க மட்டும் நறுக்குனியே, அந்த மூக்கு கிட்ட பூ போறதுக்கு எது காரணம்? கை. அப்ப கையெல்லாம் வெட்டி இருக்கணும் அப்படின்னு அவர் அதை செய்கின்றார். தன்னுடைய உறவாக இருந்தாலும் தவறு என்று தெரிந்தவுடன் தண்டனையை தருகின்றார். இப்படி இத்தனை தொண்டும் இத்தனை உரைப்பு மிகுந்த உள்ளமும் கொண்டு பன்னாள் ஆட்சி புரிந்து இறைவனுடைய திருவடியை பிறகு சென்று சேர்ந்தார் என்று கூறிவிட்டு இறுதியாக 13வது பாடலிலே வையம் நிகழ காதல் மாதேவி தனது செய்ய கையினை தடிந்த சிங்கர் கழலினை தொழுது போற்றி, மனைவியின் கரங்களை வெட்டிய, அதுவும் சாதாரண மனைவி இல்ல, அவள் எப்பேற்பட்டவள், காதல் மாதேவி, பிரியத்துக்குரியவள் மாதேவி. மாதேவி அவளுடைய கையை தடிந்த சிங்கர் கழலினை தொழுது போற்றி எய்திய பெருமை அன்பர் இடங்கழியார் என்று ஏத்தும் மெய் அருள் உடைய தொண்டர் செய்வினை விளம்பலுற்றாம். இனி அடுத்தது இடங்கழி நாயனாரை பற்றிய புராணத்தை பார்ப்போம் என்று கூறுகின்றார். இவருடைய புராணம், கழச்சிங்க நாயனார் புராணம் கூறுகின்ற வாழ்வியல் நெறி எது என்று பார்த்தோம் என்றால், அறநெறி வழுவாமல் இருக்க வேண்டும் என்பது. அந்த என்ன தீர்ப்போ அந்த தீர்ப்பை மனப்பிறழ்வு, அதாவது ஒரு பக்கம் சாயாம
தீர்ப்பு கொடுக்க வேண்டியது. அது தன்னுடைய உறவாக இருந்தாலும் அதை அதை கருத்தில் கொள்ளாமல் எது அறம், எது சரியானது என்று எண்ணி நம் வாழ்க்கையை செலுத்த வேண்டும். அதுக்காக எல்லாரும் உடைவாளை எடுத்து விட்டிட்டாலேயோன்னு சொல்லல. எது சரியோ அதை செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்நாள் இப்போதைக்கு இந்த உலகத்திலே எது சரியோ அது. ஆனா ஒழுக்கம், அந்த அறம் இதெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு நம்முடைய தீர்ப்பை யோசிக்க வேண்டும். தீர்ப்புன்னா அந்த பெரிய ஜட்ஜ்மெண்ட்னு நான் சொல்லல. நம்ம மனசுல தோணும் இல்லையா, இந்த தப்புக்கு இதுதான் தண்டனையா இருக்கணும் அப்படின்னு, இதுதான் சரியானது, இதுதான் சரியான தீர்வு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அத அறநெறி வழுவாமல், உறவு பகை அப்படின்லாம் நினைக்காமல் நேர்மையாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதுதான் அழகு, அதுதான் காலத்துக்கும் நிற்கும். இல்லைன்னா அது ஒரு கெட்ட பெயரைத்தான் சம்பாதித்து தரும். நீதி நெறி வழுவி விட்டோம் என்ற பெயரைத்தான் நாம் பெற வேண்டியது இருக்கும் என்று கூறி இன்றைய சிந்தனைகளை நிறைவு செய்கின்றேன். மதுரை ஞானப்பிரகாச சிவப்பிரகாசர் ஆராய்ச்சி மையத்துக்கு என் பணிவான நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு அடியார் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணிய வாழிய நீதி வாழிய, நெழ்புதி வாழிய, கோதில் சைவ குலமிக வாழியே. திருச்சிற்றம்பலம்.